Some basic concepts of chemistry topic la irundhu example second sum பண்ணலாம் பாருங்க. A compound contains 4.07% hydrogen, 24.27% carbon and 71.65% chlorine. Its molar mass is 98.96 gram. What are its empirical and molecular formulas னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கு, கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் கார்பன், அடுத்து வந்து குளோரின் இருக்குது. அப்படின்னா ஹைட்ரஜன் கார்பன் குளோரின் இப்படி இருக்குது. இப்போது நம்ம வந்து ஹைட்ரஜன் இந்த காம்பவுண்டில் ஹைட்ரஜன் ஒரு மாலிகுல் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு மாலிகுல் ஆஃப் காம்பவுண்ட் எடுத்திங்கன்னா ஒரு மாலிகுல் ஆஃப் காம்பவுண்டில் ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னா எக்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். கார்பன் எத்தனை கார்பன் இருக்குன்னா ஒய் கார்பன் ஆட்டம் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். குளோரின் எத்தனை குளோரின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெட் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் வந்து மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ஏ கிவன் காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா எக்ஸ் ஒய் ஜெட் இது கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சோம்னா நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா கிடைச்சிடும். அடுத்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதுனா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மாலிகுலர் ஃபார்முலாவில் இந்த எக்ஸ் ஒய் ஜெட்ன்றது நம்பர் ஆஃப் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், ஆக்சுவல் நம்பர் ஆஃப் கார்பன், ஆக்சுவல் நம்பர் ஆஃப் குளோரின் கரெக்டாக நம்ம எழுதியிருக்கோம். அதுதான் வந்து மாலிகுலர் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி வரும்னா இந்த எக்ஸ் ஒய் ஜெட்டை வந்து நம்ம ரேஷியோ எழுதணும். அதாவது சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோவில் நம்ம கண்டுபிடிச்சா சப்ஸ்டிட் பண்ணிடணும். அப்படி பண்ணோம்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடைக்கும். அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் எப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஒய் டைம்ஸ் ஆஃப் கார்பன், ஜெட் டைம்ஸ் ஆஃப் குளோரின் அப்படின்னு சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோவில் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம், அதுக்கு அடுத்து மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது சம் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1 எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் 1ல் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை மாஸில் கன்வெர்ட் பண்ணுவோம். கிராமில், அதாவது மாஸ் வந்து கிராமில் பண்ணுவோம், கிராமில் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்வர்ஷன் ஆஃப் மாஸ் பர்சன்ட் இன்ட்டு கிராம், அதாவது பர்சன்டேஜை இன்ட்டு கிராமில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம கன்வென்ஷனாக என்ன பண்ணுறோன்னா அந்த பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 100 கிராம் ஆஃப் காம்பவுண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது கன்வென்ஷனலாக காம்பவுண்ட் வந்து 100 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 100 கிராம் ஆஃப் காம்பவுண்டில் ஹைட்ரஜன் வந்து 4.7% இருக்குன்னா அப்போ ஹைட்ரஜன் வந்து 4.07 கிராம் ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ என்னென்ன இருக்குது பாருங்கள், ஹைட்ரஜன் இருக்குது, கார்பன் இருக்குது, குளோரின் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிராமில் கன்வெர்ட் பண்ணுறோம். நம்ம கன்வென்ஷனாக வந்து 100%, அதாவது 100 கிராம் ஆஃப் காம்பவுண்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ 100 கிராம் ஆஃப் காம்பவுண்டில் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4.07 கிராம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ கார்பன் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 24.27 கிராம். அதே மாதிரி குளோரின் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 71.65 கிராம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், ஸ்டெப் 1ல் வந்து இந்த பர்சன்டேஜில் கொடுத்ததை வந்து கிராமில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த கிராமில் மாஸ் தானே இருக்குது, இந்த மாஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸில் மாற்றலாம். அதாவது நம்பர் ஆஃப் கிராம்ஸை வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கன்வர்ஷன் இன்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸில் கன்வெர்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனுக்கு மாஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4.07 மோலார் மாஸ், அதாவது ஹைட்ரஜனுடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் போடணும். ஹைட்ரஜனுடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.008. அப்போ இந்த 4.07 வந்து 1.008 டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னா 4.04. அப்படின்னா 100 கிராம் ஆஃப் இந்த காம்பவுண்டில் எத்தனை மோல் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4.04 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து கார்பன் பார்க்கலாம். கார்பனுக்கு நம்பர் ஆஃப் மோலுக்கு என்ன பண்ணலாம், மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் எவ்வளோ 24.27 கிராம்னு இருக்குது. டிவைட் பை கார்பனுக்கு வந்து மோலார் மாஸ், அதாவது கிராம் அட்டாமிக் மாஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12.01 அப்படின்னு உங்களுக்கு தெரியும், புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், 2.021 அவ்வளோ இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்டில் வந்து கார்பன் வந்து 2.021 மோல்ஸ் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம், அதாவது 100 கிராமில். நெக்ஸ்ட் குளோரின் பார்த்தீங்கன்னா மாஸ் பை அட்டாமிக் மாஸ் போடணும். அப்போ 71.65 கிராம் இருக்குது. இதனுடைய குளோரினுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து குளோரினுக்கும் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 35.453.
இதை சிம்ப்ளை பண்ணணும். சிம்ப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2.021. இப்போ வந்து நம்ம ஸ்டெப் 2ல் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து இந்த காம்பவுண்டில் ஹைட்ரஜன், கார்பன், இந்த குளோரின் வந்து எத்தனை மோல்ஸ் இருக்குது 100 கிராமில் எடுத்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெப் 3 போகிறோம். ஸ்டெப் 3 பாருங்கள். ஸ்டெப் 3ல் என்ன பண்ண போகிறோம்னா வந்து இது சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் நம்ம எழுதணும். அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் மோல் எது இருக்கோ அதை வந்து என்ன பண்ணிடணும்னா ஈக்குவல் டு 1 மூலம் மாற்றிக்கணும். அப்போ தான் சிம்பிளஸ்ட் ரேஷியோ கிடைக்கும். அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் மோல் எந்த ஆட்டமுக்கு இருக்கோ அந்த வேல்யூ வந்து எல்லா சப்ஸ்டன்ஸுக்கும் டிவைட் பண்ணும். அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், ஹைட்ரஜனுக்கு வந்து 4.04. இதில் இருக்கிறதுல எந்த ஆட்டம் ஸ்மாலஸ்ட் பார்த்தா 2.021 கிடச்சிருக்கு. அப்போ 4.04 டிவைட் பை 2.021 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், இது அப்ராக்சிமேட்லி கேன்சல் பண்ணோம்னா 2 கிடைக்கும். அடுத்து வந்து கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.021 அதே நம்பரில் தான் டிவைட் பண்ண போகிறோம். 2.021 போட்டால் 1 வருது. அதே மாதிரி குளோரினுக்கும் பார்த்தீங்கன்னா 2.021 அதே 2.021ல் டிவைட் பண்ணோம்னா 1 கிடைக்கும். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அப்போ ஹைட்ரஜன் 2 டைம்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோவில் தான் எடுக்கிறோம். கார்பன் ஒரு டைம் இருக்குது, குளோரின் வந்து ஒரு டைம் இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா எழுத போகிறோம். இதுதான் ஸ்டெப் 4 எம்பிரிக்கல் ஃபார்முலா. இது ஸ்டெப் 4 எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ எக்ஸ் வந்து x/y/z போடுறோம். XYZ கண்டுபிடிக்கல, ரேஷியோவில் கண்டுபிடிக்கிறோம். அப்படி போட்டோம்னா 2:1:1 அப்படின்னா ஹைட்ரஜன் குளோரின், அதாவது ஹைட்ரஜன் கார்பன் குளோரின் வந்து 2:1:1 ரேஷியோவில் இருக்குது, ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோவில். ஸோ அப்போ வந்து ஹைட்ரஜன் 2 இருக்குது, கார்பன் 1 இருக்குது, குளோரின் 1 இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம், CH2Cl அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் ஏ given compound அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடைச்சிருச்சு. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது ஸ்டெப் 5ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸ்டெப் 5ல் மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா இது x/y/zன்னு நம்ம போட்டிருக்கோம். அது 2:1:1 வந்துருக்கு. ஆக்சுவலாக எக்ஸ்ன்றது எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் சர்டைன் நம்பர் இருக்கணும். அதே மாதிரி ஒய்ன்றது 1 டைம் ஆஃப் சர்டைன் நம்பர், ஜெட்ன்றது 1 டைம் ஆஃப் சர்டைன் நம்பர். அந்த சர்டைன் நம்பரை என்னன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ அந்த எண்ணை கண்டுபிடிக்கணும். இப்போ எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எண் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா வந்து மோலார் மாஸ் ஆஃப் ஏ காம்பவுண்ட் டிவைட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் அப்படின்னு போடணும். மாஸ்ன்னு எடுத்துக்கணும். சரி, இப்போ வந்து மோலார் மாஸ் இவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, 98.96 கிராம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே எம்பிரிக்கல் ஃபார்முலா பாருங்கள், கார்பன் 1, ஹைட்ரஜன் 2, குளோரின் 1 இருக்குது. அப்போ இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து 1 இருக்குது, 1 இன்ட்டு மாஸ் ஆஃப் கார்பன் எவ்வளோ சொல்லுங்கள், 12.01 ப்ளஸ் ஹைட்ரஜன் 2 இருக்குது, 2 இன்ட்டு ஹைட்ரஜன் மாஸ், ஹைட்ரஜன் எவ்வளோ 1.008 கரெக்டாக, ப்ளஸ் குளோரின் மாஸ் எவ்வளோ தெரியும் நமக்கு, ஆல்ரெடி போட்டிருக்கோம் 35.453. அப்போ குளோரின் மாஸ் பார்த்தீங்கன்னா 35.453ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இதெல்லாமே சிம்ப்ளை பண்ணோம்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இது மொத்தமாக சிம்ப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், 12.01, இது 2 இன்ட்டு 1.008 வந்து 2.016 கிடைக்கும், ப்ளஸ் 35.45. இது மொத்தமாக ஆட் பண்ணுவோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா, இது மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 49.48 கிராமில் கிடைக்கும். 48 கிராமில் கிடைக்குது. அப்போ இந்த N இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்கள், மோலார் மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க, 98.96 டிவைட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் 49.48. இப்போ இது ரெண்டுத்துமே நம்ம கேன்சல் பண்ணுறோம். அப்போ இஸ் ஈக்குவல் டு 2 கிடைக்கும். N வந்து 2 கிடைக்குது. அப்படின்னா எக்ஸ்ன்றது எவ்வளோ, 2 டைம்ஸ் ஆஃப் 2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 கரெக்டுங்களா, அது 4. ஒய் எவ்வளோப்பா, 1 இன்ட்டு 2, அது வந்து 2. ஜெட் என்ன வருது, 1 இன்ட்டு 2, அது வந்து 2 கிடைக்குது. அப்படின்னா ஆக்சுவலாக எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும், எக்ஸ் ஹைட்ரஜன் சொன்னோம், 2 ஹைட்ரஜன், ஒய் கார்பன், அப்போ ஒரு 2 ஹைட்ரஜன் வந்து 4 இருக்குது இல்லைங்களா, அப்போ 4 ஹைட்ரஜன்,
கார்பன் வந்து 2 கார்பன் கிடச்சிருக்கு, குளோரினும் 2 கிடச்சிருக்கு. இப்போ தான் நம்ம வந்து மாலிகுலர் ஃபார்முலா எழுத போகிறோம். அப்போ மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? ஹைட்ரஜன் வந்து 4 இருக்குது, H4, கார்பன் வந்து 2 இருக்குது, குளோரின் 2 இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? C2H4Cl2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கிவன் காம்பவுண்ட்.